पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं அந்த சிவம் அதுக்குள்ள ரெண்டு தன்மைகள் இருக்கு. ஒன்று விழிப்பு நிலை, இன்னொன்று அன்பு நிலை. இந்த விழிப்பு நிலை அமைதியாக இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா கண்காணிக்காது, வெறுமனே சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். சாட்சியாக இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்னா உங்களுக்கு தவறாக புரிஞ்சுக்குவீங்க. இந்த பிரபஞ்சம் நீங்கள் அப்படியே நான் சொல்ல சொல்ல தியானம் அப்படியே நீங்கள் கண்ணை மூடியோ இல்லை கண்ணை திறந்தோ உணர்ந்து பாருங்கள். இந்த பிரபஞ்சம் அண்ட சராசரம் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி மாறி போச்சா? ஒரு கோள் இப்படி போச்சா? பூமிக்கு ஏதாவது ஆச்சா? ஒன்றுமே கிடையாது. அது இயங்கிக்கிட்டே இருக்கும் அமைதியாக. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு மாட்டு வண்டியினுடைய சக்கரத்தினுடைய அச்சாணி சுழலாது, ஆனால் சக்கரம் சுழலும். இந்த அச்சாணி தான் சிவன், சக்கரம் சக்தி. இது ரெண்டும் இணைந்தா சிவம். சிவம் சிவன் கூட்டல் சக்தி. சக்திங்கிறது இயக்க நிலை. இப்போ இந்த உடல் இயங்குது, இது சக்தி. நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் ரேணுகா, இங்கே இல்லை. சக்தி உடல் இயங்குது. என்னுடைய போதிசத்துவா சங்கர் யோகி எல்லாம் இங்கே இல்லை. இந்த உடல் இயங்குது. அந்த உடலை இயக்கிறதுக்கு நிறைய தத்துவங்கள் இருக்குது, 96 தத்துவங்கள் இருக்குது. இது எல்லாமே நான் வெளிப்படையாக, இது வந்து கடல். இது கடல்னு சொல்கிறத விட இது அண்ட அளவுக்கு பெருசு, இந்த பிரபஞ்ச அளவுக்கு இது பெருசு. இந்த உண்மை ஆழம் 2 நாள்லாம் கற்றுக்க முடியாது. உங்களுக்கு அதனுடைய ஒரு சுவையை நான் தரேன். கடலில் நீங்கள் எந்த மூளைக்கு போனாலும், எங்கேருந்து தண்ணி எடுத்து சுவைத்தாலும் அது அதே சுவையில் தான் இருக்கும். இந்து மகா சமுத்திரத்தில் போயிட்டு எங்கே போய் நீங்கள் எடுத்தாலும் அதே சுவை தான் இருக்கும். அதே போல் இந்த உண்மை அப்படிங்கிறதுனுடைய சுவையை கொஞ்சமாக இந்த 2 நாளில் உங்களுக்கு நான் தரேன். இது வேற எங்கேயும் யாரும் நேரடியாக, திரும்ப நான் சொல்கிறேன், யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மேலே குறை இல்லை, மக்கள் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா இது ஆணவம் அழியணும். யாரும் அவங்க ஆணவத்தை அழிக்கிறதுக்கு, இப்போ நான் வந்து உங்களுடைய நான் எனதுங்கிறத அழிக்கிறதுக்கு நீங்கள் விட போகிறதில்ல. எனக்கு ஒரு அறிவு இருக்குது, நான் இதுதான், என் அடையாளம் இதுதான் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் அதுக்கு தகுதி இல்லாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். பிரபஞ்சத்திலிருந்து தனியாக யார் பிரிஞ்சாங்களோ, நம்ம எல்லாம் பிரிஞ்சிருக்கோம். பிரபஞ்சத்தினுடைய மெய்ப்பொருள் தர்மா, அது ஒரு தர்ம விதிப்படி இயங்கிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதை நீங்கள் எடுத்து பாருங்கள், புவியீர்ப்பு விசையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க, 100 டிகிரியில் தான் அது ஆவியாகும். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் கொதிக்க வச்சாலும் அது 100 டிகிரியில் தான் அது ஆவியாகும். இதுபோல் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி எல்லாருக்கும் பொது. ஆனால் மனிதர்கள் அந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்க விதியை மறந்து, ஏன் இதை நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, மனிதனே பிரபஞ்சம்தான். பிரபஞ்சத்தினுடைய ஒரு துளின்னு சொல்லலை, பிரபஞ்சமே மனிதன்தான். அந்த பிரபஞ்சம் மனிதனாகவும் உருவெடுத்திருக்கிறது. நான் இல்லை, நீங்கள் இல்லைங்க. இந்த பிரபஞ்சம், அண்டம், யூனிவர்ஸ், காஸ்மாஸ், இப்போ வந்து வெறுமனே உங்களை உணர்ந்து பாருங்கள். இது வந்து தகவல் அறிவாக எங்கே எழுதினாலும் அது பிரயோஜனம் படாது. உங்கள் ஆன்மாக்குள்ளே நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். உங்கள் ஆன்மாவில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கு. மனிதனே பிரபஞ்சத்தினுடைய ஒரு வடிவம். நுண்ணுயிர்கள், ஒரு அமீபான்னு சொல்ல ஒரு செல் உயிரிலிருந்து நீலத்திமிங்கலம், உடல் இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு விலங்கு நீலத்திமிங்கலம்.
அது அளவுக்கு. இது போக மரம் செடி கொடிகள், கடல் மலை நதி ஆறுகள், இவை எல்லாம் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் அனைத்தும் நீங்கள் பார்க்குற எல்லாம் பிரபஞ்சத்தினுடைய வடிவங்கள். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது தியானமாக கண்ணை மூடுங்க, தூக்கம் வந்துச்சுன்னா எந்திரிச்சிருங்க. தியானமாக கண்ணை மூடலாம், ஆனால் தியானம் அமைதி கண்ணை மூடும்போது தூக்கம் உங்களை இழுத்துரும். ஏன்னா மனதுக்கும் உடம்புக்கும் சக்தி அதிகம். ஏன்னா நீங்கள் தியானம் பழகலை, அதனால் அதனுடைய இழுப்புக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஒரு நொடி அப்படியே டக்குன்னு அந்த மனம் என்ன பண்ணும், தூங்கிடும். அப்புறம் இதை விட்டுருவீங்க. அதனால் விழிப்பு நிலை தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன், நீங்கள் விட்டுறாதீங்க. இதை விட்டுட்டீங்கன்னா திரும்பவும் நீங்கள் பிறப்பீங்க பல லட்சம் முறை. அது வேணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுவே பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணும். யாரால் முடியும் திரும்ப திரும்ப இன்னொருத்தர் யாருக்கோ அப்பா அம்மான்னு சொல்லணும்? நீங்கள் யாரையோ, இந்த பிறவியில் ஒரு அப்பா அம்மா, போன பிறவியில் ஒரு அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி ஒரு அப்பா அம்மா, அண்ணன் தங்கை உறவுகள், திரும்பவும் 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 படிக்கணும். இல்லை நான் போன பிறவியில் படிச்சுட்டேன், அதெல்லாம் முதர்ந்து திரும்பவும் எந்த உங்கள் மனதுக்கு தகுந்தது போல் பிறவி அமையும். எந்த நாட்டில் எந்த மொழியில் எந்த மதத்தில் பிறப்பீங்கன்னு தெரியாது. திரும்பவும் போய் புதுசாக கற்றுக்கிட்டு திரும்பவும் பண்ணணும். ஆனால் இது எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன், சுத்த பயனில்லாத வேலை. திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டு இதில் நோய் வரும். மனிதர்கள் கூட இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். என்னடா நம்ம அவங்க நல்லது செஞ்சோம், அவங்களுக்கு புரியல, நம்ம நல்லது தானே நினச்சோம், ஏன் அவங்களுக்கு புரியல? இது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கும். துரோகம் பண்ணுவாங்க, வஞ்சனை செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க. இது எத்தனை ஜென்மத்துக்கு இதையே நம்ம கடந்து கடந்து போகிறது? அதற்கு பேசாமல் நான் எனதுங்கிறத விட்டுட்டா பிறவி குறையும். அப்படின்னா நம்ம ஒரே பிறவிலேயே இந்த பிறவிலேயே முக்தி அடைய முடியும். எல்லாராலையும் முடியும். என்னால் முடியுது, உங்களால் முடியும். அதை தான் நான் சொல்லித்தரேன். அந்த ரகசியங்களை நான் சொல்லித்தருவேன். ஆனால் அதுக்கு 14 வருடங்கள் ஆகும், குறைந்தபட்சம் ஆகும். அந்த மனசு அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் சொன்னதுனால மனசு அப்படிங்கிறது பதியும்னு நீங்கள் சொன்னீங்க. எங்கே இருக்குது அந்த மனசு? அப்புறம் எப்படி அங்கே பதியும்? அதை நான் சரிப்படுத்தி இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருந்ததை விட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்கு புதுசாக சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தேவைப்படும் இல்லையா? கண்ணை மூடி அமைதியாக இருக்கிற வரைக்கும் சரி, உடம்பை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்க. மனசில் பதியும்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை டிலீட் பண்ணிடுங்க. அது பதியாது. ஏன்னா மனம்ங்கிறதே ஒரு கற்பனை. மனம்ங்கிறது எங்கேயும் இல்லை, மூளையிலையும் இல்லை, உடம்புலையும் இல்லை. அது மனம்ங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா நான் எக்ஸிஸ்டென்ஷியல். அதற்கென்று ஒரு இருத்தல் நிலை கிடையாது. இந்த பேனா இருக்குதுன்னா இருக்குது, நான் உடம்பு இருக்குது அப்படின்னா உடம்பு இருக்குது, தற்காலிகமாக இறப்பு வருது, அது வேற. அது மாறிக்கிட்டே ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு கணமும் இறப்பை நோக்கி போகுது, புது செல் வருது. ஆனால் மனம்ங்கிறது எங்கேயும் இல்லை. இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் பதிய வைக்கவும் முடியாது. இதுதான் சிறு வயதிலிருந்து நமக்கு கற்பிக்கப்பட்ட தவறான கருத்து. இதை நம்பி நம்பி சிறு வயதில் நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கிறதுக்கும் மனசில் பதியன்னு நம்ம நினச்சி படிச்சுக்கிட்டோம். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது மறந்து போயிடும். நீங்கள் என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்றத 4 பேருக்கு நான் சொல்கிறேன். ஆர்ட் ஆஃப் லிசனிங்னு சொல்லுவோம். இது எப்படி கவனிக்கிறது அப்படின்றது இருக்குது. காது வெறும் புலன் உறுப்பு அல்ல. இப்போ நான் பேசுகிற அந்த வார்த்தைகள் ஒளி வடிவமாக உங்கள் காதுக்குள்ளே போகுது. உங்களுக்கு பழக்கப்பட்ட மனம், நீங்கள் இது வரைக்கும் பழகியிருக்கிற அந்த பழக்கத்தினால் என்ன ஆகுது, நேராக மூளைக்குள்ளே போகும். வேறு வழி உங்களுக்கு தெரியாது. இதை நீங்கள் மனசில் பதிகிறதா நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, உள்ளே அந்த ஒளி சவுண்டு அதை இதயத்துக்கு தியானமாக அமைதியாக கண்ணை மூடியே
இதயத்தில் நான் இப்போ கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இதயம் உண்மையான மனம். அந்த இதயம் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இருக்கிற அநாகதா சக்கரா. அது 7 சக்கரத்தில் அது ஒரு முக்கியமான சக்கரம். அங்கே பதிஞ்சுதுன்னா அது என்ன ஆகும்னா ஆன்மாக்குள்ள பதியறதுக்கு அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், விசுத்தி சக்கராவுக்கு வந்து ஆஜ்னால நிற்கும். இதயத்தில் பதிய வச்சாலே இப்போ முதல் கட்டம் போதும். நீங்கள் மனசில் பதிய வைக்கிறதா நினச்சிங்கன்னா அது பதியாது, மறந்து போகும், அடிஞ்சு போகும். அது நீங்கள் ஞாபகமே வச்சுக்கிட்டு கொண்டு வரவும் முடியாது. ஏன்னா நேற்று நம்ம என்ன சாப்பிட்டோம், முந்தா நேற்று என்ன சாப்பிட்டோங்கிறதே ஞாபகம் இல்லை. 10ஆவதுல 12ஆவதுல என்ன படித்தோம் தெரியாது, காலேஜில் என்ன படித்தோம் மறந்து போயிட்டோம். அன்னைக்கு படிக்கும்போது ஞாபகம் இருக்கும், மனசில் நிறுத்துவோம், படித்தோம், மதிப்பெண் எடுத்தோம், வெளியில் வந்தோம். ஆனால் மனம்ங்கிறது அது அது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ட்ரெயின், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பல பேர் ரயில் போகிற மாதிரி, புகை வண்டி போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கும், எங்கேயுமே நிற்காது. இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதயத்தில் பதிய வைங்க. அது புதுசு. இதயத்தில் எப்படி பதிய வைக்கிறது அப்படின்னா அதை நம்புங்க, இதயத்தில் பதியும். ஏன்னா உங்களுடைய சக்தி ஆற்றலை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த சக்தி ஆற்றல் மனசுக்கு போச்சுன்னா வீணாயிரும். இப்போ நமக்கு ஏன் நோய் வருது, ஏன் உடல் வயதாகுது, ஏன் இறப்பு வருது, இது எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், எதனால் இதெல்லாம் நடக்குது? ஏன் சித்தர்கள் பல வருடங்கள், 100 வருடங்கள், 150, 200, 300 வருடங்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா அந்த சக்தி ஆற்றலை மனதிற்கு செலுத்தாமல் அந்த சக்கரங்களுக்கு செலுத்தி மூலாதாரத்திலிருந்து படிப்படியாக அதை உயர்த்தி கொண்டு வந்து ஆஜன சக்கரத்தில் நிறுத்தும் பொழுது அவங்களால அது இளமையாக இருக்க முடியும், நோய் இருக்காது, வருத்தம், கவலை எதுவுமே கிடையாது. சித்தர்கள், நிறைய சித்தர்கள் நம்மை போல குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், திருமணம் செய்துக்கிட்டு குடும்பத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கும் அதை சொல்லி தருவாங்க. கடவுளை தனக்குள்ள பார்த்தவங்க. இப்போ பிரபஞ்சம் பல வடிவங்களாக இருக்குது. நம்ம இப்போ என்ன நினச்சிக்கிட்டோம், நான் தனி. நமக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம பிறக்கிறோம், பிறந்த உடனே 2-3 வயது ஆகிற வரைக்கும் நமக்கு சுயநினைவு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சுயநினைவு மெதுவாக அப்படி வரும்போது இதுதான் உன்னுடைய பெயர், இதுதான் அம்மா, இதுதான் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த அறிவு கொடுத்து வளரும் பொழுது நம்மளுடைய அகங்காரமும் சேர்ந்து வளருது. அந்த குழந்தைத்தன்மை இறந்து போகுது. அங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அடையாளங்களாக மாறுது, அறிவாக மாறுது, பழக்கங்களாக மாறுது. இதில் என்ன செய்கிறாங்க, நீ இதே மாதிரி தான் இருக்கணும். அந்த ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி குடும்பம் இருக்குது, சமுதாயம் இருக்குது, அதுக்குள்ளே திணிச்சிடுறாங்க நம்மளை. நம்ம போய் தான் ஆகணும். நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ நம்ம அதை கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுதான் உன்னுடைய உணவு முறை, இதுதான் உன்னுடைய உடை முறை, நாகரிகம், பழக்கங்கள், பண்பாடு, கலாச்சாரம். பொதுவாக ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், தனிப்பட்ட மனிதனுக்குள்ளும் திணிக்கப்படுது. அப்போ திணிக்கப்படும் பொழுது தன்னுடைய சுய இயல்பை, அந்த பிரபஞ்சத்தினுடைய இயல்பு அந்த மனிதனுக்குள்ளே இருந்திருக்கு குழந்தையாக பிறக்கும்போது, அது அடிச்சுட்டு போயிடுது. இந்த மனிதனுடைய மக்கள், இவங்களுடைய எண்ணங்கள் நமக்கு வந்துடுது. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதே தான் நம்ம பேசுகிறோம். யாராவது ஏதாவது ஒரு உடை போட்டுட்டு போகிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டால் நல்லா இருக்குமான்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் வருது. இதே போல் உணவு, இதே போல் வாழ்க்கை, இதே போல் திருமணம், இதே போல் குழந்தை, இப்படியே மெக்கானிக்கலாக இயந்திரத்தனமாக போய் பரிதாபமாக நான் யாருன்னு தெரியாமலேயே நீங்கள் இறந்து போயிடுறீங்க.